सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. அந்த மாசுராகத்தை எப்படி கொடுக்கிறாய் என்கிறதை யாராலையும் சொல்ல முடியும். அந்த ஸ்வரூபத்தை நமக்கு இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். சரஜோத்னா சுத்தாம் சதி யுத்தஜதாஜூட்டமகுடாம் வரத்ராசத்ராண ஸ்படிக குட்டிகா புத்திகராம். அம்பாளை எப்படி தியானம் பண்ணணும்? சரத்காலத்துல பௌர்ணமி அன்னைக்கு எப்படி சுத்தமான மகாபிரகாசத்தோட சந்திரன் இருக்கிறாரோ அது போல மகாபிரவள் சரஜோத்னா சுத்தாம் சதி சதி யுத ஜடாஜூட்டமகட்டாம். அம்பாளுடைய தலையில சந்திரபரை இருக்கு. அந்த கிரீட்டத்துல ரத்னங்களாலாம் கச்சிதமான கிரீட்டத்துல சந்திரனுடைய விதை இருக்கா போல தியானம் பண்ண. இந்த சந்திரபரை எங்கிருந்து வந்தது அம்பாளுக்கு? சந்திரபரை அம்பாளுக்கு சிவனோட ஐக்கியமானத்தினால வந்தது. பரமேஸ்வருடைய தலையில் தான் சந்திரபரை இருக்கணும். ஏன்னா அவர்தான் சந்திரனுக்கு அடைக்கலத்தை கொடுத்தார். பரமேஸ்வரன் ஆசுதோஷி, கருணாமயன். எப்படிப்பட்ட தப்பு பண்ணினாலும் சரணாகதி பண்ணினவாழ விட மாட்டார். சந்திரன் தப்பு பண்ணிவிட்டார். தான் யார மணந்தாரோ அவளுக்கு துரோகம் பண்ணிட்டார். ஆகையால் தக்ஷ பிரஜாபதி அவருடைய அப்பா பெண்களுடைய அப்பா மாமனார் தப்பித்து விட்டார். என்ன? உங்களுக்கு க்ஷயம் வரட்டும். க்ஷயம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போயிடும். இது பார்த்ததுமே பிராணம் போறா போல ஒரு பரிஸ்திதி வந்துருது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஜெகநாதன் திரிலோக ரட்சகன் பரமேஸ்வரன் அவருடைய காலில் போய் விழுந்தார். அவர் ஒன்றும் பண்ணல. அப்பா இருந்தியோன்னு உணர்ந்தியோ இல்லையோ பரவாயில்ல அப்படின்னு எடுத்து தலையில வச்சுட்டார். இது மேல உனக்கு வராது, தோஷம் வராது. அப்பொழுது பார்வதி பரமேஸ்வரால் ஒன்றாக ஆனதுமே அந்த தரையில இருக்கக்கூடிய பிறையும் அம்பாள் தரைக்கு வந்தார். தென்னாச்ச அம்பாளும் அதே குணங்களை அடைந்தவள். சரணாகதே நாஸ்த பரித்ராண பராயணே சர்வஸ்ய ஆர்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு எல்லோருடைய வருத்தங்களையும் துன்பங்களையும் நீக்கிறவள். ஆகையால் இந்த சந்திரவரையானது அம்பாளுக்கு வந்தார். சந்திரபரையோட கூடினதான ஜடாஜூட்டம், அதுக்கு மேல இருக்கக்கூடியதான கிரீட்டம், அதை உடையவள். வரத்ராசத்ராண ஸ்படிக குட்டிகா புத்துகராம். வரத்ராசம் வரம், வரதமுத்திரை. திராசத்ராணம் அபயமுத்திரை. திராசம்னா கவலை, துன்பம். அதை அதுல இருந்து காப்பாற்றக்கூடியதான, பயத்திலிருந்து காப்பாற்றக்கூடியதான வரது அபயமுத்திரை. ஒரு கையில அபயம், பயப்படாதே என்கிற ஒரு அடையாளம். வரத்தை கொடுக்கிறேன் எனக்கூடியதான அபயமுத்திரை, வரதமுத்திரையும் ரெண்டு கையில வச்சுருக்க. வரத்ராசத்ராண ஸ்படிக குட்டிகா, ஒரு கையில ஸ்படிக மாலை எடுத்துருக்க. இந்த ஸ்படிக மாலைன்னு சுத்தமான ஸ்படிக மாலை. ஸ்படிகமானது சுத்தமாக இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம். இந்த சுத்தம்ங்கிறது சுத்தம் சுப்தம் அவைகள்லாம் உபனிஷத்துகள்ல சொல்றது.
சுத்தமபாவவித்தம் கவிர்மனீஷே பரிபூத்வயம்பூ யாதா சத்யதோர்த்தான் வியததா சாஸ்வதீப்யஸ்தமாப்யா அப்படின்னு முதல் உபனிஷத்தை சொல்றது. அந்த சுத்தம் அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த மனத்துல இருக்கக்கூடியதான தமோ குணமும் ரஜோகுணமும் நீக்கப்பட்டது. அந்த சத்துவகுணமும் இல்லையே வருகிற குணாதீதனா ஞானி ஆயிடுவான். ஆகையால் இவன் உபாசகனா இருக்கா, ஆகையால் தான் சுத்தம். சுத்தம்னா என்ன அர்த்தம்? சத்துவகுணம் மேலோக்கி இருக்கிறவன். சத்துவகுணம் மேலோக்கி இருந்தா ஞானம் தானா வருது, நல்ல ஞானம் வருது. புத்தியானது நல்ல வழியில் விஷயத்துல சஞ்சரிக்கிறது. ஆகையால் தான் சுத்தம், சுத்தமாக இருக்கிறது. அத அந்த சுத்தத்தை நமக்கு சொல்வது ஸ்பட்டிக மணிகள். இது ஸ்பட்டிக மணிகள் அகாராது ஷகாராந்தமான மணிகள், 51 மணிகள். அதனால்தான் மணி எத்தனை இருக்கணும் ஜபமாலையில அப்படின்னு கேட்டீங்கன்னா 50 மணிகள். ஒன்னே ஒண்ணு மேரு, அந்த மேரு வந்து ஆண்டப்படாது. அம்மா மீம் அப்படின்னு எல்லாம் வரைக்கும். அதுக்கப்புறம் ஷான் இருக்க பட்சல அது தாண்டப்படாது. ஆட்டு ஷா, ஆல இருந்து ஷா பரியந்தம், மறுபடியும் ஷால இருந்து ஆ பரியந்தம் இப்படி தெரியும். இது ஆட்டு ஷா வருதுன்னா அக்ஷரம். இந்த அக்ஷரங்கிறது அக்ஷம் ராதீதி அக்ஷரம். ஆகையால் இப்படி 51 மணிகள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான மாலையில ஜபம் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் அறியாமலேயே எந்த அறிவு வேணுமோ அந்த சமயத்துக்கு அதை கொடுப்பாள். சில அறிவு நமக்கு வேண்டாம். எதுக்கு ஒரு வியக்தியை பார்த்ததுமே அவனுக்கு நாளைக்கு என்ன ஆகும்னு அறிவு உங்களுக்கு வந்ததுன்னு வச்சுங்களேன், இனிமேல நீங்க ஜபம் பண்ண முடியாது. ஒரு நாள் சொன்னா ஒரு வரிசையா லைன் நின்றுவிடும். அது என்ன சார், இது என்ன சார் அப்படின்னு அவ்வளவு. அப்புறம் நீங்க ஜோசியம் சொல்லிட்டு ஒரு பெரிய மெடிடேஷன் ஆயிருப்பேன் தவிர முன்னுக்கு வர முடியாது வாழ்க்கை. ஆகையால் எத்தனையோ அறிவு உங்களுக்கு வரலாம், சில அளவு மறைக்கப்படுகிறது. மத்த ஞானம் அப்போ அனந்தா. அந்த சமயத்துக்கு ஞாபகம் வரணும், வேண்டிய சமயத்துக்கு ஞாபகம் வரணும், மற்ற சமயங்கள்ல அதை மறக்கணும். இல்லைன்னா அந்த சமய தாங்கிட்டு இருக்கிற மனுஷன் அது இருக்கக்கூடாது. அப்படி வேண்டியதான அறிவு உங்களுக்கு சுத்தமான அறிவை கொடுக்கக்கூடியதான ஒரு ஞானம் இந்த ஸ்பட்டிக மணி மாலையினால சொல்றது. அதோட மட்டுமில்ல புஸ்தகம், கையில புத்தகம் வேற வச்சிருக்காங்க. இது என்ன சொல்றது? வரத முத்திரை அபய முத்திரை நமக்கு தெரியும். வரத முத்திரையானது நமக்கு வேண்டியதான அப்பப்ப விரும்பின பதார்த்தங்களை கொடுப்பாள். அபய முத்திரையானது வாழ்க்கையில ஏதாவது கவலைகள் வந்தால் அந்த கவலைகளை போக்குவாள். இந்த ரெண்டும் தெரியுது. படிக்க மாலைக்கும் அல்லது புத்தகத்துக்கும் என்ன ஒரு அபிப்பிராயம் அப்படின்னா, அம்பாவை படிக்க மாலை இருக்கிறதாக யாரு தியானம் பண்றாரோ அவளுடைய மனசுல இருக்கக்கூடியதான அழுக்கெல்லாம் அகன்று விடும். அதான் படிக்க மாலை. எப்பொழுது மனசு சுத்தமாச்சோ அடுத்த க்ஷணம் என்ன ஆறதுன்னு அம்பாலே குரு ரூபமா வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். எந்த ஞானம் வேணுமோ அந்த ஞானத்தை குரு ரூபமான வருவார். தேவஸ்ரீ குரு ரூபமேத்ய பகவான் சாட்சாத் ஆவிர்பவே ஸ்வயம் சாரயதிதான் சம்சார துர்கர்ணவாத் அப்படிங்கிறார் ஆச்சாரியர். சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகங்கிற பிரகரணம். நம்ம சின்சியரா ஏதோ ஒரு இஷ்டமான தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்தோமையானால் அந்த பகவான் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு குரு ரூபமாக வந்து அனுகிரகம் பண்ணுவார். குரு யாராவது இருக்கலாம், அவருடைய நாட்கள் இருக்கக்கூடியதான அந்த சொல் இருக்கே அதான் பகவான். அதான் பாகவதத்துல குஜேலோபாக்கியானத்துல ஏமையா குருணா வாசா சரத்யஞ்சோ மார்ணவம் அப்படிங்கிற ஏமையா குருணா வாசா சாமான அதிகரண்யமான சதுர்த்தி குரு ரூபமான வாக்குனால். ஆக
ஆகையால் அந்த குருவனுடைய நாக்கில இருந்து வரக்கூடியதான ஒரு சொல்லு இருக்க அதான் குருஸ்வரூபம். அந்த ஸ்வரூபமா இருந்து கொண்டு உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். இதை சொல்றதுக்காகத்தான் நம்ம ஒரு கையில ஒரு பட்டிக்க மாலையும் ஒரு கையில பொங்கலையும் வச்சிருக்கலாம். பட்டிகா கட்டிகா பொத்து ககராம் ககரம் நத்வா. ஒரு தடவை உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணினா போதும். அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான இருட்டு போகிறது என்று பலமுறை பார்த்திருக்கோம். அப்படின்னு நமஸ்காரம் பண்ணியதுமே நம்ம இதயத்தில் இருக்கக்கூடியதான தமோ குணத்தை, இருட்டை, காரிரட்டை போக்குறாள் அப்படின்னு. அதே விதமாக இங்க நமஸ்காரம் பண்ணியதுமே லிம்பந்தி லிகிதானி துரக்ஷராணி. தலையில எழுதிருக்கக்கூடியதான கெட்ட எழுத்துக்களை எல்லாம் பிரம்மதேவர் எழுதினா அம்பாள் கட்ட வரலாறு தொடர்ச்சி விடலாம். எப்படி தத்துகள் ஒரு கதையில அழகாக ஏன் பேச மாட்டான்? எப்படி பால் பிரவாகத்துல திராட்சாப்பழம் மாதிரியும் தேன் மாதிரியும் அழகான ஒரு வார்த்தைகள் ஏன் அவனுடைய வார்த்தையிலிருந்து வராது? அவசியம். அப்படின்னா அம்பாளை யார் உபாசிக்கிறாளோ, வார்த்தை உபாசனை யாருக்கு இருக்கோ அந்த வார்த்தை உபாசனையினால் அம்பாள் அவளுக்கு சூக்ஷ்மமான விஷயத்தை தெளிவாக சொல்லக்கூடியதான அனுகிரகத்தை பண்ணுவார். இந்த சூக்ஷ்மமான விஷயத்தை சொல்வதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது சூக்ஷ்மமாச்சு. வேதங்களை நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசா அப்படிங்கிறது எந்த பரமாத்மாவிடத்துல இருந்து வாக்குங்கிறது வெறும் புலன் மட்டும் இல்ல, எல்லா புலன்களையும் அந்த பிரம்மத்தை உருவம் இல்லாதனால கண்ணால பார்க்க முடியாது, அதுல சொல்லு இல்லாதனால காதால கேட்க முடியாது, வாசனை இல்லாதனால மூக்கால வர முடியாது. இப்படி அந்த பொருளா அறிய முடியாது. நம்ம அறிய முடியாதுன்னு எப்படித்தான் அதை தெரிஞ்சுக்கிறது? அதை அறிந்தால்தானே நல்லது க்ஷேமம் ஏற்படும் என்கிறீர்கள். அத புலன்களால அறிய முடியலன்னு எப்படி அறியறது அத அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அதற்காகத்தான் கேனோபனிடத்துல சொல்லி இருக்கிறதுக்கு சமாதானம், இது இன்னதுன்னு எங்களால சொல்ல முடியல. அந்நதேவதத் விதிதா ததோ அவிதிதா ததி இதி சுஸ்ருமம் பூர்வேஷாம் ஏன சத்யாசதஸ்திரே நவித்மோ நவிஜானீமோ யதைதனுசிஷ்ய. நாங்களும் அறிந்து கொள்ளவில்லை, வேற யாரும் எங்களுக்கு சொல்லலை. யதா ஏதனுசிஷ்ய, இந்த விஷயத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு எப்படி சொல்வோம் என்கிறது எங்களுக்கு தெரியலையே. உள்ளூர தெரியுது ஆத்ம தத்துவம் அனுபவிக்கிறோம். ஆனா அந்த அனுபவிக்க கூடியதான ஆத்ம தத்துவத்தை பலருக்கு மற்றவர்களுக்கு எப்படி எடுத்து சொல்லணும் என்கிறது தெரியல. உள்ளூர இருக்கு, எடுத்து சொல்ல முடியும். அந்த குடுகுடாயதே உள்ள இருக்கிறது, வெளியில வரலையே, என்னமா எடுத்து சொல்றது? அவளை எதிர்பார்க்கிறார இது தெரிஞ்சுக்கணும்னு அவளோட இருக்க. தெரிஞ்சின்ற பிறகு அதை எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் தெரியலையே அப்படிங்கும் பொழுது அவ ரொம்ப நேரம் யோசனை பண்ணி பார்க்கிறாள். அதுக்கப்புறம் சொல்றா, எங்களுக்கு தெரியல, ஆனா ஒண்ணு நாங்க சொல்றோம், எங்க குரு எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரோ அப்படி. முன்னால இருந்தவா எந்த வழியில சொன்னாலோ அதே வழியில தான் சொல்றோம். ஆகையால் வேதத்துக்கு புதிதான வழி கிடையாது, சனாதனமான மார்க்கம். சனாதனம் சதாதனம், எப்பொழுதும் ஒரே விதமாக இருக்கக்கூடியதான மார்க்கம். அந்த மார்க்கத்தை சொன்னால் அதனால நமக்கு தானா புரியும்.
சொல்லக்கூடியதான விஷயத்தை சொன்னதுமே அதை எப்படி என்று தானா புரிந்து கொள்கிறார். சங்கீதம் சொல்லி கொடுக்கிறப்ப கொஞ்ச நேரம் தான் பாட்டு சொல்லி கொடுக்க முடியும், அந்த சொரஸ்தானத்தை சொல்லி கொடுக்க முடியும். அதை கேட்டு 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 அதற்கு பிறகு அந்த கல்பனாசனம் அவனை தானே போடணும், முடியுமா? அது எப்படிதான் கல்பனாசுரம் போட்டு உங்களுக்கு யாருதான் சொல்லி கொடுத்தானே என்னன்னா எழுதி கொடுக்கறத வெஸ்டர்ன் மியூசிக் மாதிரி அதை பாட்டு அடிக்கிறதுக்கு அது இல்லையே. உங்க மதத்துல அந்த கல்பனை தானா வருது. அந்த கர்நாடக சங்கீதத்துல சங்கராபரணம் ஆவேரி அசாவேரி நான் சொன்னது மாத்திரத்தினால ஆரோகணம் அவரோகணம் சொன்னதுமே கிராமம் மூர்ச்சனை இதுக்கு பிறகு இது இப்படிதான் வரணும், இது வக்கர ராகமா நேர் ராகமா என்கிறது அவளுக்கு தெரியுது. பாடும்போது அப்படியே வந்துடுறா. அப்படி அந்த மனசானது அதோட ஒட்டி போறது. அந்த சங்கீதத்தோடைய அந்த ராகத்தோடைய மனசு ஐக்கியமானதுனால அப்படியே பாட்டிட்டு இருக்க. அதே மாதிரி ஒரு தத்துவமானது வளர்க்க. அது எப்படி வரும்? அதான் அனுகிரகம். இந்த அனுகிரகம் என்னது என்று யாராலையும் சொல்ல முடியாது. அது நம்ம பார்த்துக்கணும். ஆகையால் தத்துவமானது என்னது என்று சொல்ல முடியும், அறிந்து கொள்ள முடியும். அந்த அறிந்து கொண்டதான தத்துவத்தை அனுபவிக்க முடியும். அனுபவித்ததான ஒரு தத்துவத்தை இன்னது என்ற பலருக்கு சொல்லணுமே பிறருக்கு சொல்லணுமே. ஆனால் அது நாம் அம்பாண்டிய அனுகிரகத்தினால்தான் முடியும். ஏன்னா இது வாசாம கோச்சரும். இந்த தத்துவமானது வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதது. அதோட மட்டும் இல்ல, இந்த தத்துவத்தை சொன்னால் அந்த தத்துவமானது எப்பொழுது இன்னொருத்தருக்கு புரிந்து அவளும் அனுபவிச்சாதான் கம்யூனிகேஷன் கம்ப்ளீட். அது பார்க்கணும். ஏதோ நான் சொல்லிவிட்டேன் சார் அப்படின்னு இந்த லெக்சரர் அவர் லெக்சர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். எனக்கு புரியறதா இல்லையா அவருக்கு தெரியல, அதாவது தலைவர். ஆனா ப்ரொஃபசர் புருஷாக ஒரு விஷயத்தை ப்ரொஃபஸ் பண்ற, இது இன்னது என்று சொல்கிறார். அது இன்னது என்ற நான் என்னுடைய அனுபவத்தினால் இதை நான் கண்டுபிடித்தேன், இந்த அனுபவம் எப்படி இருக்கு என்று அதை வெளியிடுகிறார். அந்த வெளியிடும் பொழுது அந்த மற்ற இருக்கக்கூடியதான அவளுடைய மனசுல ஓஹோ இது இப்படித்தானா அப்படின்னு புரியுது. இதை வச்சுதான் பழைய நாள்ல அப்படி பேர் வச்சா. நாம் அதை எப்படி சொல்லிட்டு இருக்கோம்? அந்த தத்துவத்தை இன்னொருத்தருக்கு புரியணும். அந்த புரியக்கூடியதான திறமை அம்பாட்ட இப்படி தியானம் பண்ணினா வரும். சரஜோத்னா சுத்தாம் சசீத ஜடாஜூடமகுதாம். சரத்காலத்துல அந்த நிலா போன்றதான சுத்தமாக இருக்கிற அம்பாளை தியானம் பண்ணணும். சசீத ஜடாஜூடமகுதாம். தலையில ரத்ன கிரீட்டம், அதுல சந்திரப்பிறை, இதோட இருக்கக்கூடியதான அந்த தலை கிரீட்டத்தை தியானம் பண்ணும். அம்பாள் 4 கைகள்லயும் வடக முத்திர அபய முத்திர, அதோட இல்லாமல் அக்ஷமாலா புஸ்தகம், இதோட தியானம் பண்ணணும். சகலம் நத்வா நத்வா. ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணினேன்னா நத்வாம், முதல்ல நத்வாம் 2 பதங்கள், பின்னால நத்வா. நத்வானா நமஸ்காரம் பண்றதுன்னு அர்த்தம். துவா உங்களை நமஸ்காரம் பண்ணினா கதமிவ ததாம் சந்நிததே. கதமிவ எப்படி நீங்கள், அவர் மதுஷேரத்ராட்சாவதுரி மதுரீண பணிதயா. அவருடைய பேச்சு சபையில தேனொழுக ஏனிராது அப்படின்னு கேட்கிறார். அந்த ஏனிராதுங்கிறதுல நகாரம் மறுபடியும் சேர்றது. சகலம் நத்வா நத்வா கதமிவ ததாம் சந்நிததே மதுஷேரத்ராட்சா மதுரி மதுரீண பணிதயா. இங்க வரக்கூடியதான இங்க விசேஷமான ஒரு அனுகிரகம். அம்பாளுடைய அனுகிரகத்தினால்தான் இது கிடைக்குமே தவிர சாதாரணமாக சொல்ல முடியாது. நிறைய பிரசன்டேஷன் மாடர்ன் லாங்குவேஜ்ல அதை தான் அறிந்து கொண்டதான விட கம்ப்யூட்டர்ல போட்டு இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்றா சார். 4 பேருக்கு இருக்கிறவங்க கேட்கிறாங்க. அந்த திறமையானது எப்படி வரும்? அந்த சாரஸ்வத பிரயோகம் எப்படி வரும்? அம்பாளுடைய அனுகிரகத்தினால்தான் வரும். இந்த அனுகிரகம் வரும்போது இதோடய சேர்ந்து மற்றதான லட்சிய அனுகிரகம் நமக்கு வரும். அது தெரியணும். இதுதான் கவிகள் பாடும் பொழுது பொருளே
பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் அருளே. என்ன இந்த போகம் நிறைய வந்தது ஏன்னால் திரோதான சக்தி வந்துடும். அது இன்னது அந்ததுன்னு சொல்ல முடியாத ஆயிடும். ஆயால் மருளில் வரும் தெருளே. இப்படி திரோதானம் வந்த பிறகு நமக்கே அதற்கு பிறகு ஏற்பட்டதான ஒரு க்ஷேமம், அதுல இருந்து வெளியில வரக்கூடியதான ஒரு தெளிவு ஏற்படும். என் மனத்து வஞ்சித்து இருள் ஏதும் இன்றி ஒளி வெளி ஆகி என் மனசுல இருக்கக்கூடியதான காரணத்தை போக்கி ஒரு வெளியாக நீ இருந்து இருக்கும் ஒன்றன் அருள் ஏது. இந்த அருள் இன்னது என்று சொல்ல முடியாது. எப்படி இந்த திறமை வந்தது என்கிறது எப்படி சொல்ல முடியாது. அந்த அருளை அனுபவித்தாத்தான் தெரியும். அது என்றவே அம்பிகையே அப்படின்னு அது இன்னது சொல்ல முடியாது. அருளை அம்பாளுடைய அனுகிரகத்தை சொல்ல முடியாது. அம்பாளுடைய சக்தியே நம்ம சொல்ல முடியலன்னா அம்பாளை எப்படி சொல்ல முடியும்? ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம்னு இந்த ஸ்லோகத்துல விசேஷமாக சொல்றது. விஞ்ஞானமும் இதனால ஏற்படும். கவிதையாக அந்தந்த சமயத்துல சொல்லக்கூடியதான திறமை ஒண்ணு, சாஸ்திரங்களை நன்றாக அறிந்து அதை எடுத்து பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான யோக்கியத விஞ்ஞானம். ஞானம் விஞ்ஞான சகிதம் அப்படிங்கிற இடம் கீதையில இந்த ஞானம் நாம் அறிந்து கொள்வது, விஞ்ஞானம் அனுபவபூர்வகமாக எடுத்து சொல்வது. இந்த ரெண்டும் இந்த ஸ்லோகத்தை அனுகிரகம் பண்றதுனால ஆவர்த்தி பண்றதுனால ஏற்படக்கூடியதான பிரயோஜனம். ரொம்ப பேருக்கு அனுகிரகம் அடைஞ்சதான் இந்த ஸ்லோகம். சில ஸ்லோகங்களை ரொம்ப பேர் இத பண்ணி அதனால க்ஷேமத்தை அடைஞ்சிருக்கா. இதுக்கு நைவேத்தியம் வாழைப்பழமும் தேரும். ஒரு நாளைக்கு 1000 சொல்லணும் 10,000 சொல்லணும்னு சிரமப்படாதீங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லணும். ஏன் நிதானமா ஞானம் வந்தா போறாதோ? பக்தின்னா முக்கியம். அது இல்லாம ஏதோ வாய்ப்பாட்டுக்கு சொன்னா போறாது. சர்வதா சர்வம் ததேக சித்தனா இருந்து கூட்டு சொல்லிட்டு இருந்தா சீக்கிரமா அடியும். பக்தி கிராக்கியோ தெய்வதம், பக்தி கிராக்கியம். ஆனாதான் அம்பாளை சொல்லும் பொழுது பக்தி கம்யா பக்தி வசியா கயாபா அப்படின்னு சொல்லும். ஆகையால் எது எப்படி இருந்தாலும் பக்தி தான் முக்கியம். அதனால வெறும் ஜபம் பண்றேன்னு வேற எங்கேயோ டிவி பார்த்துட்டு ஜபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஸ்லோகத்தை அம்பாள் நிச்சயமாக நமக்கு அனுகிரகம் பண்ணுவா எனக்கூடியதான நம்பிக்கையோடு நீங்க பண்ணினேன். என குழந்தைகள் நல்லா படிப்பார். இதுமேல நமக்கு படிப்பு வந்து என்னன்னு கேட்காதீங்க. இந்த பிரயோகங்கள் எல்லாம் அவளுக்கு மட்டும் இல்ல, அந்த வீட்டுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் வீட்டுக்கு. அதேதான் அம்பாளுக்கு கோபம் வந்தாலும் சத்யோ விநாசை கோபவதி குலானி அப்படின்னு சொல்றது. அல்ல எதை பண்ணினாலும் புலம் முழுக்க க்ஷேமமா இருக்கும். உங்க வீட்டுல எல்லோரும் டாக்டரை கம்மி படிக்க மாட்டாங்க. அப்படி அந்த ஞானம் எப்படி வரும்? அம்பாளுடைய அனுகிரகத்தினால வரும். அந்த அனுகிரகம் நமக்கு இன்னும் எப்படி வேலை செய்யறது என்கிறது தெரியாது. அது அதிருஷ்டம். அந்த அதிருஷ்டமான விஷயத்தை அடைவதற்கு சுலபமான ஒரு உபாயம் இந்த மந்திரம். இத வாக்தேவியினுடைய மந்திரம் அப்படின்னு ஐம் எனக்கூடியதான ஒரு பீஜத்தை விசேஷமாக இதுல சொல்லப்பட்டிருக்கு. அந்த பீஜமும் இந்த மந்திரத்துக்குள்ளேயே ஸ்லோகத்துக்குள்ளேயே அடங்கி இருக்கு. யார் குருநாதாரத்தை மந்திரங்களை உபதேசம் பண்ண முடியலையோ அவ இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே போறோம். உங்களுக்கு தகுந்ததான அந்த சமயத்தை இருந்தா போல குரு வந்து உங்களுக்கு உபதேசம் பண்ணுவார். இன்னார் குரு எனக்கு நீங்க எப்படி தேடிக்கொள்ள முடியும்? நான் குரு நீங்க நெத்தியில ஓட்டி இருக்காரோ இல்லையோன்னா அது எப்படி தெரியும்? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஸ்லோகத்தை படிச்சுட்டே இருந்தா தகுந்ததான சமயத்துக்கு வந்து எல்லா பலமும் ஏற்படும் அப்படிங்கிறது ஆச்சாரியார் அவ்வியாஜ கருணையோட இப்படிப்பட்டதான ஸ்லோகங்களை நமக்கு தொடர்ந்து கொடுத்திருக்கார். இப்படி ஒரு ஸ்லோகம் சாரஸ்வத பிரயோக திரயத்துல ஒரு ஸ்லோகம் ஆச்சு. அடுத்தது கவீந்திராணாம் சேத கமல வன பாலாத பருதிம் கஜந்தே சந்தா கசிஞ்சித் அருணாமேவ பவதீம்
தருணதர ருங்காரலஹரி கபீராபிஹி வாக்பிஹி விதகதி ததாம் ரஜனமமி கவீந்திராணாம். அடுத்ததா இன்னொரு பிரயோகம். இங்க இருக்கிறதெல்லாம் நாம் காமிய பிரயோகமான பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கப்படாது. என்ன சார் அம்பாவை போய் இதை கூடன்னு கேட்கறேன்னு நீங்க கேட்காமலே கிடைக்கிறது தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நீங்க ஒண்ணும் கேட்க வேண்டாம். அம்பாள முக்தியும் கொடுப்பாள், இதையும் கொடுப்பாள். இது ஆணுசங்கிகம், பை ப்ராடக்ட். அதான் இந்த விசேஷம். அம்பாளை யாரு தியானம் பண்றாளோ அவளுக்கு போக ஸ்வர்க அபவர்கதா ஆமுபைஹி மகாராஜ சரணம் பரமேஸ்வரி ஆராதிதா தெய்வம் போக ஸ்வர்க அபவர்கதா. இந்த உலகத்துல நீங்க என்னென்ன வேணுமோ உங்களுக்கு நீங்க எதை ஆசைப்படுவதோ அது முன்னாலேயே கொடுத்துருவாளாம். வேற எப்படி? உங்களுக்கு ஆசை குறைக்கணும் சார் அப்படின்னு ஆசைப்படாதேன்னு சொன்னா உங்களால படாம இருக்க முடியுமா? ஏன்டா நீங்க தான் மனசுக்கு தாக்கால போயிட்டல. மனசு உங்க கண்ட்ரோல்ல இல்லையே. மனசு உங்க கண்ட்ரோல்ல இருக்கவே ஆனால் மனசு இதை ஆசைப்படாது அப்படின்னு சொல்லலாம். அந்த நிலையில இன்னும் இல்லை நீங்க. அப்ப என்ன பண்ணணும்னு அந்த மனசை ஆசைப்படாம பார்க்கணும். அந்த மனசு எவ்வளவு ஆசைப்படுறதோ அந்த பொருளை முன்னாலேயே கொடுத்து போறாங்களுக்கு. இது அந்த மனசுக்கு ஆசைப்படக்கூடியதான நெசசிட்டி இல்லாம போயிடுது. எப்ப நெசசிட்டி இல்லையோ அது ஆசைப்படாது. ஆசைப்படாததுனால கொஞ்ச நாளைக்கு என்ன ஆயிடுதுன்னா ஆசைப்படுறதுங்கிறது எப்படின்னு மறந்து போச்சு. இப்ப அப்படி இல்லையே, அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கே. நீங்க சும்மா இல்லை, எப்ப பாருங்க வேற வேற ஏதேதோ ஆசை வருது. இதை இதை விட அசத்தி வேணும், இதை விட வசதியான பொருள் வேணும் அப்படின்றதான் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கு. அந்த ஆசைப்பட்டதுனால